வெல்கம் ஸ்டார் வாய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டெப்பர் மோட்டர்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இது போன வீடியோவான சர்வோ மோட்டரோட கண்டினியூட்டி வீடியோ. அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ பார்த்து தான் உங்களுக்கு இந்த வீடியோட கிளாரிட்டி புரியும். ஸ்டெப்பர் மோட்டர் வந்து ஒரு ப்ரெஷ்லெஸ் மோட்டர். மோட்டர் வந்து ஒரு ஓப்பன் லூப் சிஸ்டமில் ஒர்க் ஆகக்கூடிய மோட்டர். இந்த மோட்டரோட ஸ்டார்டர் அண்ட் ரோட்டரில் கியர்ஸ் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கறனால இந்த மோட்டர் ஒரு ஃபுல் ரொட்டேஷனை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நகருக்கு ஹெல்ப் பண்ணுது. மோட்டரை ஏன் டெவலப் பண்ணாங்க? ஒரு மோட்டரை ஃபீட்பேக் சிஸ்டம் இல்லாமல் கண்டுபிடிக்கணும், அது ரொம்ப அக்யூரேட்டாகவும் நகரணும், அது தயாரிக்கிறதுக்கான காஸ்ட்டும் கம்மியாகணும், இதுக்கு லோ மெயின்டெனன்ஸு இல்லைனா மெயின்டெனன்ஸே இருக்கவும் கூடாது. அப்பேற்பட்ட மோட்டர் தான் இந்த ஸ்டெப்பர் மோட்டர். இந்த ஸ்டெப்பர் மோட்டருக்கு ஃபீட்பேக் சிஸ்டம் கிடையாது, அதனால இதுக்கு ப்ரோக்ராமிங் பண்ணக்கூடிய தலைவலி இல்லை. இதுக்குள்ளே கியர்ஸ் இருக்கிறதுனால நமக்கு மெயின்டெனன்ஸும் ரொம்பவும் கம்மி. இது ப்ரெஷ்லெஸ் மோட்டருங்கிறனால ப்ரெஷ் செய்கிற ஒரு கவலையும் இல்லை. மோட்டரோட சிறப்பு அம்சமே இதோட ஹோல்டிங் டார்க் தான். ஹோல்டிங் டார்க்னா இப்போ நம்ம இப்படி லிஃப்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரோபோட்டிக் ஆம்லாம் லிஃப்ட் பண்ணுதில்ல, அது சும்மா லிஃப்ட் பண்ணும். இது ஒரு வெயிட்டை தூக்கி லிஃப்ட் பண்ணுது. அந்த லிஃப்ட் பண்ணுற வெயிட்டை அது ஹோல்டு பண்ணணும் அடுத்த கமெண்ட் வர்றது வரைக்கும். ஆனால் இதுவே சர்வோ மோட்டரில் அப்படி பண்ண ட்ரை பண்ணோம்னா கண்டிப்பாக அது ஹோல்டு பண்ணாது ரொம்ப நேரம், அது வெயிட்டு தாங்க முடியாமல் வலிக்கிடும். இந்த மோட்டரோட பிரச்சனைகள் என்னென்னங்கிறத ஒரு 3 பிரச்சனை நான் சொல்கிறேன். இந்த மோட்டரோட மொதல் பிரச்சனை இதோட வைப்ரேஷன். இதுக்குள்ளே கியர்ஸ் இருக்கிறதுனால அங்கே கண்டிப்பாக வைப்ரேஷன் இருக்கும். இதோட 2வது பிரச்சனை வந்து இதோட ஹீட்டு. இதுக்குள்ளே கியர்ஸ் தான் நகர்றதுனால இந்த மோட்டர் வந்து லாங் ரன் பண்ணும்போது கண்டிப்பாக ஹீட் ஆகும். இதோட 3வது பிரச்சனை வந்து ஹை ஸ்பீடில் சுற்றும் போது இதோட டார்க்கு கட்டுப்படுத்த முடியாது. இந்த மோட்டரை வச்சு எதுவும் ப்ராஜெக்ட் பண்ணோம்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான உங்கள் கமெண்ட்ஸை பார்த்துட்டு அதுக்கான வேலைகள் நான் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த கமெண்ட்ஸ் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், ஏன்னா இது வரைக்கும் போட்ட எந்த வீடியோலையும் யாரும் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் கமெண்ட் பண்ணால் தான் சேனல் கொஞ்சம் என்கேஜ்மெண்ட்டாக இருக்கும். இது என்னோட ஒரு ரெக்வஸ்ட்டு. இந்த வீடியோவில் நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ பார்த்து உங்களுக்கு என்ன தோணுதோ அது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.